சுவாமிஜியை பார்க்க 8வது முறையாக ஜனவரி 24, 1976 அம்மா கிளம்பியிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி மதுரையில போய் தலமா வீட்டுல படுத்துட்டு காலையில 4 மணிக்கு தலமா ஃபேமிலி எல்லாரும், பெரியப்பா, அண்ணன் 2 பேரு எல்லாருமா சேர்ந்து கிளம்பியிருக்கோம். பெரியம்மா ராத்திரி ஃபுல்லா சமைச்சு ரெடி பண்ணிருக்காங்க. புளியோதரை, பொங்கல், தயிர் சாதம், சப்பாத்தி, இஞ்சி துவையல் அம்மா எழுதியிருக்காங்க. இப்படி வெரைட்டியா தலமா கொண்டு வந்திருக்காங்க. மல்லிகைப்பூ மாலையும் கட்டி பகவானுக்கு கொண்டு வந்தாங்களாம். மாமை அழகா போலி சுடுவாங்க. போலி, முறுக்கு, மாலாடு எல்லாம் மாமை செஞ்சு அவங்க கையால சாமிக்கு அனுப்புனாங்களாம். பகல் 11:30 மணி அளவுல திருவண்ணாமலை அடைஞ்சோம். நேர சுப்பையா மரத்துல போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு எல்லாரும் சாமியை பார்க்க புன்னமரத்தடி போயிருக்கோம். நாங்கள் காரை நிறுத்திய போதே சாமி எங்களை பார்த்து விட்டார்கள். அவர்களாகவே வேகமாக எழுந்து ஓடி வந்தாங்களாம். நம்மளை தேடி வந்து சாமி சொல்றாங்க, உள்ள காருக்குள்ள எட்டி பார்த்து மீனாட்சி, நான் சின்ன பொண்ணு, மீனாட்சி கையை பிடித்து கொண்டார்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வரி வந்து விட்டால் இந்த பிச்சைக்காரனுக்கு கவலை இல்லை என்று பிரியமா சொல்லி கொண்டே கையை பிடிச்சிட்டே கீழே இறக்கி புன்ன மரத்தடி கூட்டு போனாங்களாம். அப்படி ஒரு பேர் அன்பே சொரூபமா சுவாமி இருப்பாங்க. அந்த அன்புக்கு நம்ம எல்லாம் பெரிய பாக்கியம். அந்த அன்பை நம்ம உணர்றதுக்கும் அந்த அன்புல நம்ம ஆட்படுறதுக்கும். அதுக்கப்புறம் சாமிஜியுடைய மலர் பாதங்களில் எல்லோரும் விழுந்து வணங்கினோம். உடனே சுவாமிஜி கைத்தல நிறைக்கணி பலமுறை பாட வைத்தார்கள். மாமை, பாட்டி, அம்மா கொடுத்து அனுப்பிய மாலாடு, போலி எல்லாம் ரசித்து சாப்பிட்டார்கள். எல்லாரும் விசாரிச்சாங்களாம். வீட்டுல உள்ள சாரதா சித்தி, சித்தப்பா, குழந்தைகள், மாமா, அண்ணா அவ்வளோ பேரையும் விசாரிப்பாங்க. வீட்டுல ஒருத்தரா தானே பகவான் பழகுவர். எல்லாரும் விசாரிச்சாங்களாம். அப்புறம் புன்ன மரத்துல இருந்து எல்லாரும் சார்ந்தது கிளம்பி விடை பெற்றுட்டு ஐயா மரத்துக்கு போயிட்டு பாய் கடையில பாய் வாங்கிட்டு பாத்திரக்கடை வாசலுக்கு வந்தோமா. அப்பதான் சாமி எங்க எல்லாருக்கும் குரு மந்திரத்தை உபதேசிச்சாங்களாம். யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் எல்லாரும் பாடினோமா. பாடினோடனே சாமி சொல்றாங்க, இதை பாடினால் எதுவும் கிடைக்கும். ராமா, கிருஷ்ணா என்று கூப்பிடுவதை விட லிவிங் கிரேட் சோல்ஸ், அவங்கள பூஜித்தா முக்தியை சீக்கிரம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சாமி சொல்லியிருக்காங்க. எங்க பாட்டிக்கு அம்மாவிற்கு துளசி மாலையும் ருத்ராட்ச மாலையும் கொடுத்தார்கள். சாமிஜி சொல்ல சொல்ல அம்மாவிற்கு வெற்றி எழுதும் பாக்கியம் கிடைத்தது. இரவு 12 மணி சுமாருக்கு விடை பெற்று மடத்திற்கு வந்தோம். அப்புறம் மறுநாள் திங்கட்கிழமை காலை குடியரசு தினம் 7 மணிக்கே கிளம்பி பாத்திர கடைக்கு சென்றோம். சாமிஜி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுத்தார்கள். பின் பூ, மஞ்சள், குங்குமம், விபூதி பிரசாதம் கொடுத்தார்கள். சாமிஜியின் அன்பு கடலில் மூழ்கி ஊர் திரும்ப விடை பெற்று கிளம்பினோம். இம்முறை குரு மந்திரம் கிடைத்தது. மகிழ்ச்சியாக இருந்தது. அதை சொல்லிக்கொண்டே காரில் பயணம் செய்தோம். இதை 7 நாட்கள் 24 மணி நேரமும் சொன்னால் என்ன ரிசல்ட் கிடைக்கும் என்று என்னாலே சொல்ல முடியாது அப்படின்னு சாமி சொன்னாங்களாம். அப்பேற்பட்ட மகிமையானது இந்த குரு மந்திரம். அது எல்லாம் உங்களுக்கு செய்யும், சர்வத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சாமி சொல்லி இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணாங்க. இந்த 8வது முறைன்னு அம்மா எழுதியிருக்காங்க. சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய். योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, जय गुरुराया। योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, जय गुरुराया।